ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே கம்மி விலையில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது கோயம்புத்தூரில் இருக்குங்க. கோயம்புத்தூரில் உக்கடம் பக்கத்தில் புட்டுவிக்கி ரோட்டில் தான் இந்த கடை இருக்குது. தாமரை அப்படின்னு சொல்லி பேர். கடை பார்க்குறக்கு ரொம்ப பெருசாக இருக்கே, பயங்கர லைட் செட்டிங் எல்லாம் போட்டிருக்கு, பயங்கரமாக இருக்குது. அப்போ ரேட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிடையாது. ரேட் கம்மியிலேருந்து ஜாஸ்தி வரைக்கும் எல்லா ரேட்லேயுமே இது இருக்குது. இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லைங்க, ட்ரை சீட்ஸும் கிடைக்கும். அதாவது நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, ஆளி விதை, சப்ஜா விதை, பூசணி விதை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா. அதாவது எல்லாமே ட்ரை பண்ண சீட்ஸ், எல்லா சீட்ஸுமே இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஸ்நாக்ஸு, கிராசரிஸு, ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில்ஸு, ஹனீஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதுவும் இல்லாமல் டேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. முந்திரிலே பார்த்தீங்கன்னா 2 டைப்பு, உடைச்ச முந்திரி, உடைக்காத முந்திரி அப்படின்னு இருக்குது. உடைக்காத முந்திரிலே பார்த்தீங்கன்னா 2 குவாலிட்டி இருக்குது. ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1/4 கேஜி 300, இன்னொன்று 310. உடைச்சது பார்த்தீங்கன்னா 290, 280, 270 அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. முந்திரிலையும் பார்த்தீங்கன்னா 2-3 வகை வச்சுருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 210 ரூபா, ஒன்று 220, ஒன்று பார்த்தீங்கன்னா 190, இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அழகாக பேஸ்கெட்லலாம் போட்டு நீட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. 1/4 கிலோ தனியாக, 1/2 கிலோ தனியான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேக்கெலாம் வச்சுருந்தாங்க. ஒரே இதில் பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், வால்நட், பிஸ்தா, திராட்சை இதெல்லாம் போட்டு செட் மாதிரி வச்சுருந்தாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. டின்னில், பாட்டில் எல்லாமே இருந்துச்சு. அதாவது பாதாம் மில்க்கு, ரோஸ் மில்க்கு, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய்லேயும் அப்படி தான் எல்லா விதமான நெய்யும் வச்சுருந்தாங்க. எல்லா கம்பெனிஸ் நெய்யும் வச்சுருந்தாங்க. அத்திப்பழமும் அதே மாதிரி தான் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. பாருங்கள், இது 1/4 கேஜி 400, இது பார்த்திங்கன்னா 200. அப்புறம் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்ந்து பார்த்திங்கன்னா தேனில் கலக்கி வச்சுருந்தாங்க. ஹெல்த் மிக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. திராட்சை எல்லாமே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. கருப்பு திராட்சை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் திராட்சை, இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா திராட்சையில் இருந்தது. ஒரே பாக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுருந்தாங்க. பாதாம், முந்திரி, திராட்சை, அவகோடா, அப்புறம் பார்த்திங்கன்னா வால்நட், இந்த மாதிரி நிறையா இருந்தது ஒரே பாக்ஸில். அப்புறம் பார்த்திங்கன்னா தேன்லேயே ஊற வச்ச நெல்லிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ரேட் கம்மியிலேருந்து ஜாஸ்தி வரைக்கும் இருந்துச்சு. அதே மாதிரி அத்திப்பழம் அப்படி தான், ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே இருந்தது. டேட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. சிரப் அடிக்கிறதுக்கு தனியாக, நார்மலாக சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஒரு 20-25 வெரைட்டி டேட்ஸ் எல்லாம் இருந்தது.
அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி, இட்லி அரிசி, பிரியாணி அரிசி இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. 10 கேஜிலேருந்து 25 கேஜி 50 கேஜி வரைக்குமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பாஸ்தா ஐட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. சேமியாலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. குதிரைவாலி சேமியா, ராகி சேமியா, தக்காளி சேமியா, சோளம் சேமியா அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. புதுசாக பார்த்திங்கன்னா கோதுமை சேமியா, பிரியாணி சேமியா எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்துச்சு சேமியாலையுமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொள்ளு சேமியா இருந்துச்சு. அப்புறம் பழுப்பல் அரிசியில் வந்து சேமியா பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சேமியா வச்சுருந்தாங்க. தானிய அரிசிலையுமே நிறைய வச்சுருந்தாங்க. கருப்பரிசி, அப்புறம் மாப்பிள்ளை சம்பா, சோளம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்லேயே பார்த்திங்கன்னா சாம அரிசி இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இன்ஸ்டன்ட் தோசை மாவு எல்லாமே இருந்துச்சு. அடை தோசை மாவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அதே மாதிரி கம்பு தோசை மாவு, தெனை தோசை மாவு இதெல்லாமே நிறையா இருந்துச்சு. தோசை மிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ரவா தோசையெல்லாம் வச்சுருந்தாங்க. நூடுல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மில்லட் நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க. உண்மையிலுமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஹெல்த்தியான நூடுல்ஸ் தான். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய கம்பு மாவு, தெனை மாவு இதெல்லாமே முளைக்கட்டின எல்லா மாவும் இருந்துச்சு. நிறைய ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய கம்பெனிஸ்லேயும் இருந்துச்சு, அவங்க கம்பெனிஸும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முந்திரிலேயே வந்து பார்த்திங்கன்னா மசாலா முந்திரி எல்லாமே இருந்துச்சு. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருந்தது நிறையா வெரைட்டிஸ் எல்லாம். ஆனால் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக இவ்வளோ லேஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல. அவ்வளோ சாப்பிட்றாங்களா குழந்தைங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இதெல்லாம் தான் ட்ரை சீட்ஸு, அதாவது பார்த்திங்கன்னா ஆளி விதை, பூசணி விதை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது ஒரே இதில் பார்த்திங்கன்னா எல்லா சீட்ஸும் கலந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மக்கானா பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருந்தாங்க. மசாலா மக்கானா எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது தாமரை விதைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுதான் இது. நிறைய வச்சுருந்தாங்க மக்கானாலையும். கிராசரி ஐட்டம்ஸும் நிறைய இருந்தது. நிறைய வெரைட்டி ஒயின் பாட்டிலெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி ரோஜா குல்கந்தும் அப்படி தான் நிறைய வெரைட்டிஸில் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி காஃபி தூள், டீ தூள், சிரப் இந்த மாதிரி எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க.
வால்நட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/4 கேஜி 200லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி பிஸ்தா பார்த்தீங்கன்னா உடைச்ச பிஸ்தா, உடைக்காத பிஸ்தா அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாமே நிறையா இருந்ததுங்க. அதே மாதிரி ஏலக்காய் இருந்தது, ஜாதிக்காய், மாசிக்காய் இந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி ஐட்டம்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. அப்படி எல்லாமே 1/4 கேஜி பேக்கெட் மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாசிக்காய், அப்புறம் சோடா உப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லேருந்து நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசகசா 1/4 கேஜி பேக்கெட்லேருந்து 1/2 கிலோ வரைக்கும் இருந்துச்சு. அதே மாதிரி சக்தி மசாலாவும் எல்லா மசாலா ஐட்டம்ஸும் எல்லாமே இருந்தது. நாங்களும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கடைக்கு நியர்பையில் இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். பொருளெல்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.